ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 சாட்டர்டே, சண்டே ஃபர்ஸ்ட் வீக்கோட எபிசோட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம விஜய் சேதுபதி சார் என்னென்னலாம் நம்ம போட்டியாளர்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சார் வந்து சாட்டர்டே எபிசோட்ல வந்து காட்டியிருக்காரு. வினோத் வினயா வந்து பிரிசன்ல வந்து இருக்காங்க. அவங்களோட சிறை தண்டனை முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் வெளிய வரலாம் அப்படின்னு பிக் பாஸ் வந்து சொல்றாரு. அவங்க 2 பேரும் வெளிய வராங்க. போட்டியாளர்கள் லிவிங் ஏரியால வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்குறாரு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் நந்தினி வந்து பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு வந்து போட்டியாளர்கிட்ட வந்து பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. பிக் பாஸ் தலைக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டுக்காக சண்டை வந்து லிவிங் ரூம்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க நம்ம போட்டியாளர்கள். அடுத்து நம்ம திவாகர், கமருதீன் 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருந்தோம். அதுக்காக திவாகர் கிட்ட நம்ம கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கமருதீன் திவாகர் வந்து பாடி ஷேவிங் பண்ணாரு, தேவையில்லாத வார்த்தைகளை வந்து திட்டினாரு அப்படிங்கிறனால திவாகர் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி கமருதீன் பண்ண பேசுறது அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதனடுத்து சண்டைக்கு வந்து நடுவில் நம்ம விஜய் பாரு வந்து பேசி முடிக்க வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தோம்னா ஒரு சைடில் எஃப்ஜே அண்ட் ஆதிரி அவங்களோட சிக்னேச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் சேதுபதி சார் நம்ம போட்டியாளர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. லிவிங் ஏரியாவுக்கு வந்த உடனே நம்ம விஜய் சேதுபதி சார் போட்டியாளர்கிட்ட பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாயா, சுதாகர் அப்படின்னு நம்ம போட்டியாளர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் காந்தி சார் வந்து சுதாகர், மாயா அப்படின்னு போட்டியில் கலந்துக்காத நபர்களோட பேர்லாம் வந்து கன்ஃபெக்ஷன் ஏரியாவில் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. பேரை மாற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த நேம்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. எகைன் விஜய் சேதுபதி சார் போட்டியாளர்களோட பேர்களை தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி சார் வந்து போட்டியாளர்கள் எல்லாத்தோட பேர்களை என்ன சொல்றாங்க. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆதிரியை மட்டும் அட்டிடியூட் காட்டிட்டு உட்காந்துட்டு பதில் சொல்றாங்க. நம்ம ஆதிரி ஏன் உட்காந்துட்டு பதில் சொல்றீங்க, எந்திரிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்க, ஆதிரியோட ஆட்டிடியூட் வந்து விஜய் சேதுபதி சார் தெரிஞ்சனால விஜய் சேதுபதி சார் வந்து ஆதிரியை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைக்கிறாரு. அடுத்து விஜய் சேதுபதி சார் இந்த வீக்கோட கான்ட்ரிபியூஷன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டியாளர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் பிரவீன் காந்தி சார் வந்து பெண், ஆண் அப்படின்னு பிரித்து பேசினதை வந்து சொல்றாங்க. அதை விஜய் சேதுபதி சார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போட்டியாளர்கிட்ட சில கருத்துக்களை வந்து கேட்குறாங்க. அடுத்து திவாகருக்கு சில அட்வைஸும் நம்ம விஜய் சேதுபதி சார் கொடுத்துருக்காரு. பிக் பாஸ் தலைக்கிட்ட ரூம் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஸ்பெஷல் ரூம் வந்து எப்படி இருந்துச்சு, பிக் பாஸ் வரலாற்றுலேயே பிக் பாஸோட கேப்டனுக்கு வந்து தனி பெட்ரூம் கொடுத்தது வந்து இந்த சீசனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பிக் பாஸோட தலை அதாவது துஷார் கிட்ட கேட்குறாங்க. நம்ம துஷார் வந்து முதல் வீக் வந்து தலைவரான உடனே என்ன அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் இருக்க குறைய வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னார். உடனே அந்த ரூமில் வந்து ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இதை விஜய் சேதுபதி சார் வந்து இதுதான் வந்து நீங்கள் முதல் வீக் வந்து நீங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் செஞ்ச சாதனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் வந்து போயிட்டு இருந்திருக்கு. நம்ம துஷார் இதை பற்றி விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. கமருதீன் அப்படியே கொட்டாய் விட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அது விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்துட்டாரு. உடனே விஜய் சேதுபதி சார் கமருதீன் கிட்ட கேட்குறாரு, தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கமருதீன் நீங்கள் தூங்கு அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுத்த டாஸ்கில் நீங்கள் தூங்கிட்டதுனால தான் போட்டியாளர்கிட்ட தண்ணி இல்லாமல் பெரிய கலவரமே உண்டாச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கமருதீனை வந்து வான் பண்ணி வைக்கிறாரு. அடுத்து கலையரசன் வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸ்க்கு வீட்டை வந்து நான் நாட்டுப்புற கலைகளை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து அரோராவா விஜய் சேதுபதி சார் சில கண்டிஷன் பண்ணி வைக்கிறாரு. அரோரா அதை நினச்சி விஜய் சேதுபதி சார் பேசினதை வச்சு அழுகுறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் சில அட்வைஸும் வந்து சொல்லி பண்ணிட்டாரு. போட்டியாளர்கிட்ட தண்ணீரோட முக்கியம் என்ன அப்படின்னு விஜய் சேதுபதி சார் விலக்கி சொன்னவரோட யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படிங்கிறன்னு போட்டியாளர்கிட்ட வந்து கேட்குறாரு. போட்டியாளர்கிட்ட போட்டி மனப்பான்மை இல்லாமல் இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்கிறாரு. நம்ம கமருதீன் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க டீம்மேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி அவங்கள வீக்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி சார் கண்டுபிடிச்சு அதை வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க போட்டியாளர்கிட்ட வந்து தெரிவிக்கிறாரு. போன வாரம் போட்டியாளரில் யார் ஆக்ஷன் கட்ட பண்ணாங்க அப்படின்னு திவாகரை வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு. திவாகர் வந்துட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து சொல்கிறாரு. விஜய் சேதுபதி சார் கிட்ட பாரு வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை வச்சு விஜய் பார்வதி வந்து அழுகுறாங்க. அதை வந்து கலையன், திவாகர், சபரி இவங்கலாம் வந்து பேசி புரிய வைக்கிறாங்க. இது பிக் பாஸ் சீசன் 9ல் முதல் வாரத்தில் கலையரசன், பார்வதி, திவாகர் இவங்க 3 பேரும் ஒரு டீமாக உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து முதல் வாரத்தில் வந்து தெரியுது. அடுத்து சண்டே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸில் இருக்க போட்டியாளருக்கும் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் அதிகாரம் என்னென்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க கிட்ட வந்து போட்டியாளர்கிட்ட வந்து கேள்வி வந்து முன்வைக்கிறாரு. அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும்போது நம்ம விஜய் சேதுபதி சார் யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும், யாருக்கெல்லாம் ஹேட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது போட்டியாளர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறாரு. மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா திவாகருக்கு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா திவாகர் வந்து இந்த வாரம் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் மாதிரி
பிக் பாஸ் வந்து வச்சிருந்தாங்க. அதில வந்து கொஞ்சம் ஆக்டிங் உள்ள இன்வால்வ் பண்ணியிருந்தனால, மேக்ஸிமம் எல்லாரும் திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம போட்டியாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஹேட்டர்ஸ் அதிகமா யாருக்கு ஆயிருப்பாங்க அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து எல்லாரும் சொல்றாங்க. விஜய் பார்வதி கொஞ்சம் ஆட்டிட்யூட் உள்ள காட்டிட்டு இருக்கனால, திமிரா நடந்துக்கிறனால, நம்ம போட்டியாளர்கள் வந்து விஜய் பார்வதிக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து எவிக்ஷனா யார் இருப்பாங்க? போட்டியாளர்கிட்ட கேட்குறாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் பிரவீன் காந்தி சாரே சொல்றாங்க. அப்சரா, கலையாண் சேஃப் ஜோனுக்கு போறாங்க. நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து பிரவீன் காந்தி சார் எவிக்ட் ஆகுறாரு. பிக் பாஸ் 9ல முதல் வாரத்தில 2 போட்டியாளர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. ஒண்ணு வந்து நந்தினி வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால பிக் பாஸ் சீசன் 9 போட்டியிலிருந்து விலகியிருக்காங்க. அடுத்தது நம்ம பிரவீன் காந்தி சார் வந்து எவிக்ஷன் ஆயிருக்காங்க. போட்டியாளர்கள்கிட்ட ஒரு பாயும் கூட சொல்லாம பிரவீன் காந்தி சார் வெளியேறுறாரு. நம்ம கலையரசன் வந்து எப்படி சேஃப் ஜோனா இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம விஜய் பார்வதி கிட்ட ஒரு கதைய சொல்லிட்டு இருக்காரு. கையில போட்டிருக்க பேட்ச வந்து பிக் பாஸ் ஹவுஸ்லயே போட்டுட்டு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேற நம்ம பிக் பாஸ் வந்து தெரிவிக்கிறாரு. போட்டியாளருக்கு ஒரு பாய் கூட சொல்லாம பிக் பாஸ் வீட்ட விட்டு நம்ம பிரவீன் காந்தி சார் வந்து வெளிய போறாரு. இதுதான் இந்த வாரம் வந்து நடந்திருக்கு. பிக் பாஸ் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அட்விக் அப்டேட்ஸ்.